இப்ப இருக்க பசங்க எல்லாம் மோசம். இப்ப இருக்க பசங்க எல்லாம் என்ன சார் மோசம்? நீங்க எல்லாம் 20 வயசுல கல்யாணம் பண்ணீங்க, ஊருக்குள்ள பொம்பளை பிள்ளைய வரப்புல கையை பிடிச்சி இழுத்தீங்க, உங்களுக்கு கால் கட்டுன்னு ஒரு வார்த்தை இருந்துச்சு. இன்னைக்கு இருக்கா? 27 வயசுல சொந்த வீடு வாங்கின பிறகுதான் ஒருத்தைய கட்டு வேணும், தோல்ல ரெஸ்பான்சிபிலிட்டியை தூக்கி சுமக்கிறான் இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர். கோபி அண்ணா சொல்ற மாதிரி இன்னைக்கு இருக்க பசங்க யாருமே பொறுப்பு இல்லாமலாம் இல்லைங்க. வெளிநாட்டிலயும் சரி இந்தியாலயும் சரி முக்காவாசி பசங்க இப்பெல்லாம் அவங்களோட கனவுகளை விட பெற்றோருக்காகவும், அதாவது அவங்க பேரண்ட்ஸா இருக்கட்டும், கூட பிறந்தவங்களா இருக்கட்டும், எல்லாருக்காகவுமே அவங்க லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ்னு எல்லாருமே விட்டுட்டு கண்ணு கெட்டாத தூரம் வரைக்குமே போய் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த பசங்க எல்லாருக்குமே என்ன தெரியுமா கோல்? கடன் அடைக்கணும், அம்மா அப்பாக்காக ஒரு வீடை கட்டி கொடுத்தரணும், தங்கச்சி இருக்கல அப்ப அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்த்தரணும். இதுதாங்க அவங்களோட ஆசையா இருக்கு. அது வரைக்கும் அவங்களுக்கான வாழ்க்கையை கூட அவங்க யோசிக்கிறது இல்ல. அன்னைக்கு அந்த காலம்னு சொல்றீங்களா, அப்பெல்லாம் ஒரு 10 லட்சம் இருந்தாலே உங்களால வீடு வாங்க முடியும். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, அந்த 10 லட்சத்தை வச்சு என்ன செய்ய முடியும்? இன்னைக்கு ஒரு வீடு வாங்கணும்னு நினைச்சா கிட்டத்தட்ட நம்ம கையில 1 கோடி ரூபாய் இருக்கணும். சோ அந்த காலம் இந்த காலம் கம்பேர் பண்ணி இந்த காலத்துல இருக்க பசங்களை குறை சொல்றதை ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணுங்க. இந்த வீடியோவை குடும்பத்துக்காக எங்கேயோ கண் கட்டாத தூரத்துல கஷ்டப்பட்டு இருக்க நீங்க பாத்துட்டு இருக்கீங்களா? நீங்க கண்டிப்பா ப்ரௌடா ஃபீல் பண்ணுங்க. மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.